அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் அமர்ந்திருக்கு. குரு பகவான் கடகத்தில் உச்சமாக அமர்ந்திருக்கார். இந்த மாதம் ஆவணி மாதம் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சிம்ம மனையில் கேதுவோட இணைந்து இருக்கிறது. செவ்வாய் பகவான் மிதுன மனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்க, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் டிரான்சிட் ஆகுது. அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம மனைக்கு பயிற்சி ஆகிறது இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதி. அதே போல் மீண்டும் ஆவணி மாதம் கரெக்டாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி மனைக்கு அங்கே உச்ச பலம் அடைய போகுது. அதே போல் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த ஆவணி மாதம் 16ஆம் தேதி நடக்குது. அதன்படி பார்க்கும் பொழுது நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி மீன லக்னம் ஆவணி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்சமாக உட்கார்ந்திருக்கார். உச்ச பலத்தோடு இருக்கார். நேராக உங்கள் ராசியை பார்க்கிறார். ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் சனி பகவான் உட்கார்ந்து வக்ரமாக இருக்கார் உங்கள் ராசியில். சனி பகவான் யாருன்னா உங்களுக்கு விரயத்தை தரக்கூடியவனுமே லாபத்தை தரக்கூடியவனும் அவனே. அப்போ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 7.5 சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஜென்ம சனி அப்படின்னாலே மனதை ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு குளறுபாடி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எப்படி சார் இருக்கும்னா, சந்திரன் மேலே ஒரு இருட்டு கிரகமான சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். ஒரு விரையாதிபதி உட்கார்ந்துருக்கு. மனம் எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும். தான் நினைத்தது செயல்படுத்த முடியலையே என்கின்ற ஆதங்கமும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய அல்லது ஒரு புதிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சந்திரன் என்கின்ற ஒளி இருக்கின்ற அந்த மேலே ஒரு இருட்டு கிரகம் உட்கார்ந்துருக்கு. அப்போ உங்கள் மனசை மறைக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் கரெக்டாக இருக்காது. ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும். சார் இது எல்லாருக்கும் இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. அதனுடைய அளவுகள் மாறுபடும். அந்த சந்திரன் நல்லபடியாக இருந்தால், அதாவது ஒரு வளர்பிறை சந்திரனாக இருந்து ஒரு நல்ல கிரகத்தினுடைய சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருந்தால் பெரிய பாதிப்பு இல்லை. அதே சந்திரன் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனியோடு இருக்கார், அல்லது ராகு கேதுக்களுடைய தொடர்பு இருக்குது, அல்லது உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அல்லது 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியினுடைய தொடர்பில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உபத்திரத்தை உங்கள் மன ரீதியில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி தசையோ 6ஆம் அதிபதி தசையோ 12ஆம் அதிபதி தசையோ நடக்குதான்னு பாருங்கள். அப்போது கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு பாதிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு குழப்பம் இருக்கும். அப்போது யோசிக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இப்போ கோச்சாரத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் உச்சமாக இருக்கார். உங்கள் ராசியை பார்க்குறார். எதையும் சமாளிக்கக்கூடிய, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும்.
சார், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் எப்படி இருக்கு? அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் இப்போ 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போது குடும்பத்தில் செவ்வாயிலவா, அப்போது கோபதாபங்கள், ஆக்ரோஷம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. சில சமயங்களில் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், எடுத்தறிந்து பேசக்கூடிய தன்மை, இதெல்லாம் கண்டிப்பாக. அதாவது இந்த மீனராசி என்பவர்கள் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. நெகட்டிவ், உங்கள் ஆள் மனதுக்கு நெகட்டிவ் அப்படின்னு பட்டுச்சா அதை அப்படியே கிடப்பில் போடுறது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக, அதாவது கொடுக்கல் வாங்கல் கூடாதுன்னு சொல்ல போகிறதில்ல, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சந்திரன். சந்திரன் இப்போ பாதிக்கப்படுது. அப்போ குழந்தை நினைத்து வருத்தப்படக்கூடிய தன்மை. அப்போ குழந்தை இப்படி இருக்குது, குழந்தை தன் பேச்சை கேட்கல என்று வருத்தப்படக்கூடிய தன்மை. ஏன்னா 5ஆம் அதிபதி சந்திரன் அல்லவா. அந்த சந்திரன் போய் எங்கே உங்கள் ராசியில் உட்கார்ந்து அங்கே சனி பகவான் இப்போ 7.5 சனி, ஜென்ம சனியாக இருக்கனால கண்டிப்பாக ஒரு ஆர்கியூமெண்ட்டுங்கிறது ஏற்படுத்திவிடும். சூரியன் பாருங்கள் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். தகப்பன் நாள் சண்டை சச்சரவுகள், அதாவது என்னென்னா சின்ன சின்ன விஷயத்தில் கோப உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா சூரியனோட கேது சேர்ந்துருக்கா, அப்போ தகப்பனுக்கு ஒரு பாதிப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. சூரியனோட ஒரு கேது உட்கார்ந்துருக்கு, அப்போ ஒரு பாதிப்பு இருக்குது. அரசாங்க வேலை கிடைக்குமா? கிடைக்கும். ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு அழுத்தம், ப்ரெஷர் இருக்குமானா கண்டிப்பாக மீனத்துக்கு உண்டுன்னு சொல்லுவார். அப்போ அரசாங்க வேலையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கின்ற மீனராசி என்பவர்கள் வேலையை எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது. அவசரப்பட்டு ஆக்ரோஷத்தை பட்டு விட்டுவிடக்கூடாது, கோபப்பட்டு விட்டுறக்கூடாது. அப்படியும் ஒரு மாறணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறதுல இதில் மட்டும் கவனத்தோடு செயல்படணும். ஏன்னா திருப்தி இருக்காது. சந்திரனுங்கிறது மனசளவா, வேலையில் திருப்தி இருக்காது. நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் ஒரு குறை என்பதை கண்டிப்பாக உண்டு மீனராசி அன்பர்களுக்கு. சுக்கிரன் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்குது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. சுக்கிரன் கலத்திர காரக கிரகம் நீச்சமாக உட்கார்ந்துருக்கு. அது 8ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ திருமண விஷயத்தில் அல்லது திருமணம் ஆனவர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏன்னா ஏற்கனவே மனசு பாதிக்குது. அப்போது கொஞ்சம் அனுசரணையோட செல்லணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 9ஆம் இடம் பாக்கியம், குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை சென்று வழிபட்டாலே உங்களுடைய அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் கண்டிப்பாக குறையும். அமாவாசை நாள் அல்லது பௌர்ணமி நாள் அம்மனாக இருந்தால் பௌர்ணமி சென்று வழிபடுவதும், அல்லது உக்ர தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய காளி, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அமாவாசை சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார், ராசி அதிபதி. அப்போது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்ங்கிறது நிச்சயமாக மீனத்துக்கு உண்டு என்று சொல்லுவேன். அந்த குரு பகவானுடைய பார்வை சனி மீதும் பதிகிறது. அது வக்ரமாக இருக்குது. அப்போது வேலை அப்படின்னு எடுத்துட்டா, சார் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, வேலை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படி நினச்சிட்டு இருக்கவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கங்கிறத இந்த இடத்துல நான் சொல்கிறேன். வேலை இல்லாதவர்கள் கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரோடு இருந்து ஒரு இன்டர்வியூனா 2 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி கண்டிப்பாக எந்த வேலை கிடைத்தாலும் அதில் சேருவது புத்திசாலித்தனம். வேலையில் இருக்கின்றவர்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணை, அதாவது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது புத்திசாலித்தனம். புதனை ஆக்டிவேட் பண்ணுங்க. அப்போது வளைந்து நெளிந்து சுழிவாக செயல்படணுங்கிறத மீனராசி என்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
சார் நான் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போகலாமா? தாராளமாக போகலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் பக்கமே போக வேண்டாம். அங்கே கேது உட்கார்ந்துருக்கு, சூரியன் 6க்குரிய கோபத்தை தூண்டும் இந்த மாதம். அப்போ கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் போகக்கூடாது. ஏன்னா உங்களை கோபத்தை ஏற்படுத்தி உங்களை டெம்ப்ட் ஆக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது. சார் வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம், வாங்குவதற்கு குறை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் புதன் கேதுவோட சேர்றார். டாக்குமெண்ட் வில்லங்கம் இருக்காங்கிறத 100% செக் பண்ணணும். மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துவிடும். ஸோ அதனால் அலர்ட் அப்படிங்கிறது புதிய விஷயங்கள், புதிய செயல்பாடுகள் நுழையும் போது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. யாருக்கு அப்படின்னா, அதுவும் குறிப்பாக சொன்னால் உங்கள் லக்னத்துக்கு, உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதியினுடைய தசை நடக்குதோ அல்லது புத்தி நடக்குதோ கவனம். சார் நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு சொல்லிட்டேன். அதே சமயத்தில் இந்த ஆவணி மாதம் 19ஆம் தேதி 5/9/2026 சனிக்கிழமை என்று சனி பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது. யாருக்கெல்லாம் லாபம் இல்லை, யாருக்கெல்லாம் விரயமே ஏற்பட்டு கொண்டிருக்கு, சரியான தொழில் இல்லை, சரியான லாபம் கிடைக்கல, ஹெல்த்தில் பிரச்சனை, கடனில் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது உத்தமம். அதே போல் குடும்பத்தில் பிரச்சனை, எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கல, தனத்தில் பிரச்சனை என்று இருக்கின்றவர்கள், அல்லது கோபம் அதிகமாக வருகிறது, சகோதரர்கள் மூலமாக பிரச்சனை வருது, திருமண தடைபாடு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, இடநிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அப்படின்னு இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த ஆவணி மாதம் 26ஆம் தேதி, அதாவது 12/9/2026 சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது. அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அதீத நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? என்னுடைய விதியில் சொந்த தொழிலா அல்லது வேலையா? சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.